இந்த தூத்துக்குடியில் வீசும் கடல் காற்றில் மட்டுமல்ல, மக்களுடைய கண்ணீரிலும் கூட அதிக அளவு உப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏர்போர்ட்ல வந்து இறங்குறேன், சைட்ல ஒரு அழகான ஒரு ஓவியம் ஒண்ணு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா உப்பளம் அப்படியே உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, போட்டு நிக்குது, மக்கள் எல்லாம் அப்படியே விவசாயம் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப இந்த தூத்துக்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் ஆதி காலத்திலிருந்தே பெரிய ஒரு பங்கை எது வகிச்சுட்டு வருது அப்படின்னா உப்பளங்கள். ஆனா இன்னைக்கே 3000 ஏக்கர் நிலப்பரப்பை அரசு கையகப்படுத்திக்கிட்டு அங்கெல்லாம் கப்பல் கட்டும் தளங்களை நாங்க வைக்க போறோம் அப்படின்னு 1,00,000 பேருடைய வாழ்வாதாரத்தை துடைத்து எறிந்து விட்டு அவங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற அரசு. மக்களுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், அதாவது விவசாயம் செய்யற இடத்துலதான் கொண்டு போய் ஏர்போர்ட்டை வைப்பானுங்க. மக்கள் எங்கெல்லாம் வாழ்வாதாரம் இருக்கோ அதெல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் இன்னொன்னு ஒண்ணு நடுவானுங்க. இது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? இதையெல்லாம் மிக சீக்கிரமாக 2 மாசம் கூட கிடையாது, இன்னும் 57 நாட்களில் துடைத்து தூர எறிந்து விட்டு அரியணையில் நம்மளுடைய கழக தலைவர் அவர்களை முதல்வராக அமர்த்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆசை, அன்பு, அவா, லட்சியம் எல்லாமே அதுதான். அதற்கான நாள் மிக 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 விரைவிலேயே வரப்போகிறது. பெருந்தலைவர் அவர்கள் நிறைய முறை சொல்லுவார், மக்களுக்காகத்தான் சட்டங்கள், சட்டங்களுக்காக என்னைக்குமே மக்கள் கிடையாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவங்க போடுறதுதான் சட்டம். இதுனா இதுதான். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க ஒரு 67 பேர். அவங்களுடைய தலைக்கு என்ன தெரியுமா கொடுத்துச்சு அரசு? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது. ஆனா ஒரு மீனவர் தான் வந்து மீன் பிடிக்கிற நேரத்துல இயற்கையாக ஒரு மரணம் அடைஞ்சா கூட அரசு கொடுக்கக்கூடிய தொகை வெறும் 25,000 மட்டும்தான். அதுவும் விபத்தினால அவர் மீன் பிடிக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா 50,000 ரூபாய். மத்திய அரசு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறதையும் சேர்த்து வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே. அதை அவங்க வாங்கறதுக்குள்ள அவங்க போராடுற போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு வேணாவே வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் போயிடுறாங்க. இது மாதிரி அவர்களுடைய கதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரும் கண்ணீர் கதை. அந்த மீனவர்கள் இன்னைக்கு டாஸ்மாக் மட்டும்தான் வருமானம் வரக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லி அங்கங்க டாஸ்மாக் வேண்டாவே வேண்டான்னு சொன்னாலும் திறந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதிகமாக ரெவென்யூ வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல மிக மிக முதலிடத்தில் இருக்கக்கூடியது மீன்வளத்துறை. அந்த மீன்வளத்துறையில எவ்வளவோ மாற்றங்களை கொண்டுட்டு வர முடியும். அவங்க புடிச்சிட்டு வர மீன் இருக்கு பாத்தீங்களா, அதை வைக்கிறதுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கிடையாது. ஆனா இங்க பல பேருக்கு 2 கப்பல் இல்ல 10 கப்பல் வச்சிருக்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனா ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டி கொடுத்தா தான் நான் புடிச்சிட்டு வர மீன் எல்லாத்தையும் அதுல வச்சு ஒரு நல்ல விலை வச்சு விற்க முடியும். அவர்களுக்கான கூட்டுறவு சங்கங்களை அமைத்து கொடுத்து அவர்களுக்கு குறைந்த அளவு வட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை யோசிக்கவே இவங்கெல்லாம் இதுல நேரமே இல்லைல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.